ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு டிசம்பர் 15 ரொம்பவே முக்கியமான நாள். ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. நம்ம 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறோம். நம்மளோட 5th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஓகேவா? ஸோ இவ்வளவு தூரம் நாம முன்னேறி வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களோட சப்போர்ட் தான். ஸோ உங்களோட சக்சஸ் தான் நம்மளோட சக்சஸுக்கும் இவ்வளவு தூரம் காரணமா இருந்திருக்கு. சோ இன்னும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போகணும். ஓகேவா? சோ இதுல எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னா யாருன்னு தெரியாது. லக்ஷ்மி மேம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. சோ ஒன்லி என்னோட வாய்ஸ் மட்டும் தான் வச்சு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், இது முன்னாடி கிளியர் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், என்னுடைய வார்த்தைகள் மட்டும் தான் உங்க காதுல கேக்குது. சோ அதை மட்டுமே நம்பி இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. சோ இது வரைக்கும் நம்ம யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்மளோட ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பீங்க. ஸோ 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா நீங்க போடக்கூடிய எஃபர்ட் உங்களை லைஃப்ல இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போகும். கண்டிப்பா அதுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய துணையா இருப்போம். உங்க கூட உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனலா நீங்க போஸ்டிங் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சப்போர்ட்டா நாங்க இருப்போம். கண்டிப்பா உங்களோட சக்சஸ் தான் எங்களோட சக்சஸும். ஸோ நல்லா படிங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் என்ன பேசணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தா 1 hour கூட கண்டினியூஸா விடாம பேசிக்கிட்டே எடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி பேசும்போது தான் கொஞ்சம் யோசிக்க வேணும், என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க, மேம் ஒரு டைமாவது நான் உங்களை பார்க்கணும் மேம், நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ரயில்வே கிளியர் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே கேட்பாங்க. சோ இது வரைக்கும் ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு இல்ல யூடியூப்ல. கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஃபேஸ் ரிவியல் பண்றேன் நான். கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஏதாவது சொல்லும் போது கண்டிப்பா நான் ரிவியல் பண்றேன். ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு இல்ல, அதுக்கு ஒரு சிம்பிளான இதுதான். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்ப கன்சீவா இருந்தேன். சோ ஒரு 6 months இருக்கும், 6.5 months இருக்கும் நான் கன்சீவா இருந்தேன். வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்போ. சோ அந்த டைம்ல ஒரு போர்டு முன்னாடி நின்று டீச் பண்ண முடியாது. கால் கொஞ்சம் வலிக்கும், கால் கொஞ்சம் வீக்கம், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால சோ அந்த டைம் ஃபேஸ் காட்டாமலே அப்படியே டீச் பண்ணி கடைசி வரைக்கும் இப்போ ஃபேஸ் காட்டவே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் நான் வந்து ஃபேஸ் ரிவியல் பண்றேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, லக்ஷ்மி மேம் உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், கோர்ஸ்லயும் சரி வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், ஃபேஸ் எப்போ ரிவியல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. கண்டிப்பா அது ரிவியல் பண்ணும், ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல. ஸோ யூடியூபும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபேஸ் காட்டாமலே அப்படியே டீச் பண்ண ஆரம்பிச்சது அப்படி போயிருச்சு. ஸோ இந்த சந்தோஷமான நாள் இதே மாதிரி உங்க லைஃப்லயும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம், இந்த 2025ல கண்டிப்பா உங்களோட சக்சஸ் வந்து உங்க கையில வந்து சேரும். ஏன்னா நீங்க போடக்கூடிய எஃபர்ட் ஒண்ணுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கணக்கு இருக்கும். நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு சக்சஸ் இருக்கும். ஸோ எஃபர்ட்டை போடுங்க, பாசிட்டிவா இருங்க. வேற எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், இல்ல ஒரு எங்க டீச் பண்ணாலும் ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஆன்லைன் கிளாஸ்ல டீச் பண்ணும்போதும் சரி, எங்க டீச் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன். யூடியூப் அவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம், அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. சோ ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான். வியூஸ் அதெல்லாம் பத்தி ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே கிடையாது. இப்போ கூட நம்ம சேனல்ல 40,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ சேனலோட வியூஸ் வந்து அந்த வியூஸ் அதை பத்தி நான் போக்கஸே பண்ணது கிடையாது. இப்படி வியூஸ் வரணும் அப்படி வரணும் அப்படின்லாம் எந்த போக்கஸுமே பண்ணது கிடையாது. நான் ஸ்டார்டிங்ல டீச் பண்ணும்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்கன்னா போதும் ஆன்லைன் கிளாஸ். ஏன்னா அவங்க எனக்கு படிக்கணும் அவ்வளவுதான், வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும் அவ்வளவுதான். அது 10 ஸ்டூடெண்டா இருக்கட்டும். அந்த 10 ஸ்டூடெண்ட் ஆரம்பிச்சவங்க 20 ஆனாங்க, 20, 30 ஆனாங்க, இப்போ 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறீங்க. சோ நம்மளோட ஆப் டிசைன் பண்ணது பாத்தீங்கன்னா 15th டிசம்பர் தான். சோ லக்ஷ்மி மேக்ஸோட ஆப்போட பர்த்டே 15 டிசம்பர் தான். நம்ம யூடியூபோட பர்த்டே பாத்தீங்க அப்படின்னா 15 டிசம்பர். சோ எதுக்காகனா அக்டோபர்ல யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்டோபர் 2020 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி வந்து டெய்லி இவங்களுக்காக நம்ம கிளாஸ் எடுக்கணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப போக்கஸ்டா போனது 15 டிசம்பர்ல இருந்து தான். ஸோ அதனாலதான் அந்த டே தான் லக்ஷ்மி மேக்ஸோட டேன்னு செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம 15 டிசம்பர் தான் என்னோட பர்த்டேவும். நாளைக்கு தான் என்னோட பர்த்டே. ஸோ அதனாலதான் 15 டிசம்பர் வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நாள். ஓகேவா?
சோ இந்த 5th இயர் செலிப்ரேஷனுக்கு சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நாளைக்கு 15 டிசம்பர் 2024 நைட் 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆயிரும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799 தான். ஓகேவா? ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்க்கு பாத்தீங்க அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1500 இல்ல 999 மட்டும் பே பண்ணுங்க. சிஏபிடிஎஃப் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 399 மட்டும் பே பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 699 மட்டும் பே பண்ணுங்க. இங்கிலீஷ் கோர்ஸ் அதாவது எஸ்எஸ்சி பேங்கிங் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். சோ நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 599 மட்டும் பே பண்ணா போதும். சோ உங்களுக்கு எல்லா கோர்சஸ்க்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகே, சோ ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ லக்ஷ்மி மேக்ஸோட ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர். ஓகேவா? ஓகே, சோ இந்த கோர்ஸ்ல எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின், நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதோட மெசேஜ். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன், இல்ல டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. சோ கண்டிப்பா இந்த நம்பரை வந்து உங்க போன்ல சேவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. சோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். சோ இந்த கோர்சஸோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, டெஸ்ட் பேட்ச்ல என்ன கவர் ஆகும், சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல என்ன கவர் ஆகுங்கிற எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த நம்பரை உங்க போன்ல எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது என்ன டவுட் வந்தாலுமே இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா நாளைக்கு 15 டிசம்பர் 2024 நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல் ஆப் சோ இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக நாம வந்து இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சோ நல்லா படிங்க, கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா லைஃப்ல நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நாம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.